உங்கள் சுற்றுப்புற சூழலுக்கு உங்கள் முழு விழிப்புணர்வுதலை தருவிய பிறகு ஒரு ஆழ்ந்த மூச்சை எடுத்து வெளிவிட்டவாறு உள்ளங்கைகளை கண்களின் மீது ஒற்றிக்கொண்டு பிறகு உங்களுக்காக தோன்றும் பொழுது மெல்ல மெல்ல உங்கள் கண்களை கிடைக்கலாம். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். எல்லாம் சௌக்கியமா இருக்கீங்களா? ஜெய் குருதேவ் சார். ஃபைன். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். ஜெய் குருதேவ். எங்க குயில் கூவுது. ஜெய் குருதேவ். So beautiful a day today is. I am blessed. Everybody is radiating so much of energy. I could feel it. I could feel it. I can feel the astral sensations. ரொம்ப அழகா இருக்கு. ஒவ்வொருத்தர் வீட்லயும். See, this is what. இது உங்களுக்கு மட்டும் நல்லது இல்ல. உங்க வீட்டுல இருக்கிற எல்லாருக்கும் நல்லது. You are doing a seva, great seva, to spread the positive vibrations, filling the house. எப்படி சாயங்காலம் விளக்கேற்றப்ப ஒரு ஊதுவத்தி ஏற்றி வைக்கிறச்சே அது வீடு முழுக்க ஒரு சந்தோஷத்தை கொடுக்கும். அது போல you are the source of joy and peace and solace for every one of the people under your wings. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நான் ஒரு 5 minutes முன்னாடியே வந்துட்டேன். அதனால I've been observing. Let me as ஒரு அப்பாவா நான் கைட் பண்றேன். Come with me. Sudarshana Kriya is to do only with your lungs. It is to activating the lungs in a rhythmic way. Follow me very carefully. அதனால when you are doing the Kriya, you breathe in and breathe out, activating the lungs. அந்த lungs ஆக்டிவேட் ஆறதுனால உடம்பாடணும். ஆனா உடம்ப ஆட்டிந்து lungs ஆக்டிவேட் பண்ணாது. That is wrong because your body will become tired. உடம்பு அப்புறம் அசதியாகிடும். என்னடா கிரியா பண்ணிக்கூட நமக்கு டயர்டா இருக்குன்னு நினைப்பீங்க. Because I've been guiding people for more than about 18 years. என்ன அந்த வேகத்துல எஸ்பெஷலி சோகம் 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 சோகம். So your body will become tired. குருஜி சொல்வார், a feather when kept under your nostrils, that only should shake, not the body. So be very careful about it. Otherwise tired இருக்குன்னு ஃபீல் பண்ணுவீங்க. நான் நிறைய பேர் சொல்லியிருக்கேன், சார் தூக்கமா வருதுன்ட்டு. சார் நீங்க பாட்டு டிஸ்கோ டான்ஸ் மாதிரி ஆடிட்டு இருந்தீங்கன்னா டயர்டா தான் இருக்கும். So your focus should be activating the lungs. That's all. Never activate the muscles. Activate the lungs. By activating the lungs, the muscles can coordinate. But don't activate the muscles and activate the lungs. Vice versa. First point. Second point, நான் உள்ளங்கைகளை கண்களின் மீது ஒற்றிக்கொண்டுகிறப்ப the center of the palm. This is the absorbing and radiating center. Abhayahasta, Varahasta. Hastam na kai. This is the radiating center, our energy. நம்ம கண்களை திறந்த உடனே the energy will go through the orifice. அந்த கண் ஓட்டையில் போகும். அது போகாம you are circulating within. That's the point. Because you will be vibrating with energy. Immediately when you open the eyes, the things will go. Adha netrikan, manmadan erichal. Full of energy. The moment your prana raises to Sahasrahara, which you do when you do the yoga nidra, takkana kandu tharni energy will go out. அது கூடாதுங்கிறதுக்காக அந்த கண்கள் நாம இப்படி ஒத்திக்கிட்டோம்னா அந்த எனர்ஜி will get in the circulation and will benefit you. அதனால இந்த சென்டர் ஆஃப் பாம் தான் கண்கள் அந்த கண்ணாமொழி மேல இருக்கணும், நாட் தி விரல்கள். I've been observing people இப்படி ஒத்திக்கிறாங்க கண்ணை ஒத்திக்கிறது வேற, ஒருத்தர் நமஸ்காரம் பண்ணிட்டு கண்ணை ஒத்திக்கிறது வேற. Here you are focusing the center on your கண்ணாமொழி, on the eyeball. So these are all the little things which will make us enriched with more energy. நானுதான் கஷ்டப்பட்டு கொஞ்சோண்டு பலன் இல்லாம பலன் அதிகரிக்கணும் இல்லையா? These are the two observations I made. Especially உடம்பு குறிக்கிறீங்கன்னா நீங்க டயர்ட் ஆயிடுவீங்க. தப்புன்னு நான் சொல்லவே மாட்டேன். எவ்ரிதிங் இஸ் குட், எவ்ரிதிங். என்ன இந்த ரூரல் டெவலப்மெண்ட்ல இந்த ரிவர் ரெஜுவனேஷன் ப்ராஜெக்ட்ல கிராமத்துக்கெல்லாம் போய் கோர்ஸ் எடுப்போம். அருண் நோஸ். அப்போ ஒரு கிராமத்துக்கு போயிட்டு எடுத்துட்டு இருந்தோம்னா
லாங் கிரியா வில் பிளே. அங்க ஒரு 20 பேர் 30 பேர் பட்டுக்கிட்டு இருப்பாங்க யோக நித்ராவில. வெளியே போற ஆள் என்னந்தாமே, நானு வீட்டை போட்டுட்டு வந்திருக்கேன், சாவி இங்க வச்சிருக்கேன், எடுத்துக்கோ அப்படிம்பான். 2 பசங்க தீபி தீபி அவங்க அம்மா மேலே ஏறி போவாங்க. அம்மா அம்மா ஸ்கூல் டைம் ஆச்சுமா. சில சில பேர் இடம் பத்தலன்ட்டு இப்படி இப்படி நெக்கிக்கிட்டு இருப்பாங்க. இதெல்லாம் குருஜி கிட்ட சொன்னோம் நாங்க. We teachers after the rural courses, we went and represented Guruji. Guruji, what a precious Sudarshana Kriya is. இந்த மாதிரி வேல்யூவே இல்லையே. அப்புறம் ஒரு அம்மா எந்திரிச்சு போயிட்டே இருப்பாங்க, நடந்து போயிட்டே இருப்பாங்க யோக நித்ராவில். கேட்க முடியாது, ஏன்னா கிராமத்துல you are surrounded, you are alone. கேட்ட குருஜி சொன்னார், டோன்ட் பாதர், பிளே த கிரியா. அது குருஜி எதுவும் சொன்னார். நாங்க பேசிக்கிட்டோம் ஒரு காலத்துல கிரியாவை கேசட்டை போட்டுக்கிட்டு என்னதான் அது இட் வில் ஹேவ் எஃபெக்ட். அதுதான் குருஜி சொல்றது. ஸோ குருஜிஸ் சத்குருஸ் ஆர் தேர் பியாண்ட் அவர் இன்டலெக்ட். பட் when you are doing that long kriya or short kriya, see that they derive the fullest benefit. That's my appeal, nothing else. Okay, now coming to the knowledge point of it. ஒரு ஊர்ல ஒரு அழகான தம்பதிகள், அவங்களுக்கு ரொம்ப காலமா குழந்தைகளே இல்லை. ரொம்ப வருத்தம் அவங்களுக்கு. அந்த பொண்ணெல்லாம் நைங்கிறாங்க, உனக்கு என்ன கல்யாணம் ஆயிடுச்சு, ஒரு புழு பூச்சி இல்லையா, அது என்ன புழு பூச்சி தெரியல, இந்த மாதிரி படா படுத்துறாங்க. அந்த தம்பதிகளுக்கும் அவங்க சிவனடியார்கள் யார் வந்தாலும் அவங்களை மரியாதை பண்ணுவாங்க, உபசரிப்பாங்க, மத்தியான விருந்து வச்சுட்டு அனுப்புவாங்க. போறப்ப சுவாமி எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்க, எங்களுக்கு சந்தான பாக்கியமே இல்லை, நீங்க தான் எங்களுக்கு வந்து ஆசீர்வாதம் பண்ணணும் கேட்பாங்க. போல பல பல வருடங்கள் கழிக்கின்றன. அப்போ நாரதர் ஒரு பக்கம் அந்த பக்கம் வர்ற, அடடா நாரத முனி வந்திருக்காரு, அவர் காலில் சாஷ்டாகமா விழுந்து அவருக்கு வேண்டிய உபசரிப்புகள் எல்லாம் பண்ணி அவர் பத்திரமா இருக்கும், நீடூழி வாழ்க அப்படின்னு சொல்றச்சு, சுவாமி எங்களுக்கு குழந்தைகளே கிடையாது, உங்க ஆசீர்வாதம் எனக்கு குழந்தைங்க வேணும், எங்களை ஆசீர்வாதம் பண்ணுங்கன்னு. உங்களுக்கு நிறைய குழந்தைங்க வரும், கவலையே படாதீங்க, சந்தோஷமா இருங்க. எதுக்கு நான் பெருமாள் நாராயண பெருமாள் விஷ்ணு வேண்டன் அப்பீல் பண்றேன், உங்களுக்கு கண்டிப்பா நான் சொல்றேன், ஏன் ஆசீர்வாதம் உங்களுக்கு இருக்கும். அது பண்ணிட்டு வைகுண்டம் போற. அங்க பெருமாள் கிட்ட, சுவாமி இந்த மாதிரி உலா போயிருந்தேன், அப்போ இந்த மாதிரி தம்பதிகள் கேட்டாங்க, நானும் வந்து கண்டிப்பா குழந்தைங்க இருக்குன்னு சொல்லிட்டேன், அது நீங்க நிஜம்தானே. அவர் பெருமாள் ரெஃபர் பண்றார் டைரிய, சாரி அவங்களுக்கு இந்த பிறப்புல குழந்தை சந்தான பாக்கியம் கிடையாது, அதனால வீணா இந்த மாதிரிலாம் வார்த்தையை குத்துறாத, அப்புறம் நமக்கு தான் கஷ்டம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கமே போகாத, ஏதோ வார்த்தை போயிச்ச மாதிரி ஆயிடும், அவங்களுக்கு இந்த ஜென்மத்துல சந்தான பாக்கியம் கிடையாது அப்படின்னு பெருமாள் சொல்றாரு. ஒரே வருத்தமாயி போய், அடாடாடா என்னடா இது, நம்ம பாட்டு வார்த்தையை கொடுத்துட்டோம், அந்த எவ்வளவு உபசரிச்சாங்க, இந்த மாதிரி ஆயிடுத்து, என்ன சுவாமி கொஞ்சம் எதனா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் கொஞ்சம் ஈஸ் அவுட் பண்ண முடியாதாங்கிற அந்த பவர்ஸ் தான் என்கிட்ட கிடையாது, நான் கூட ஒரு லிமிட்டுக்கு உட்பட்டவன் தான் அப்படின்னு சொல்லி கொஞ்ச காலம் போய் ஒரு 2-3 வருஷம் ஆகும். அது ஒரு செகண்ட் டைம் பூலோகத்துல எல்லாம் எப்படி இருக்காங்க, அந்த அழகான தம்பதிகள் வீட்டுக்கு போயிட்டு ஆசீர்வாதம் பண்ணிட்டு மள்ள எக்ஸ்பிளைன் பண்ணலாம் அவங்க பூர்வ கர்மாவை பத்தி அப்படி நினைச்சுக்கிட்டு வந்தா 2 இருக்குங்க வீட்டுக்கு முன்னாடி, குட்டி குட்டி பசங்க, ஒரு 2 வயசு 3 வயசு குழந்தைங்க. இவருக்கு ஒரே ஆச்சரியமா, அவர் சொல்றாரு, அடடாடா இந்த தம்பதிகள் எவ்வளவு பெரிய மனசு, அவங்ககிட்ட தான் குழந்தை இல்லைன்னு சொன்ன உடனே குழந்தைங்களை அடாப்ட் பண்ணிட்டு வளர்த்துட்டு இருக்கா, பரவாயில்ல, அவங்களுக்குள்ளேயே ஒரு ஆறுதல் வந்து கொடுத்தோ அப்படின்னு நேரம் போயிட்டப்பா, சௌக்கியமா இருக்கீங்களா, என்ன சமாச்சாரம், எப்படி இருக்குது, என்ன சுவாமி உங்க ஆசீர்வாதத்தை எல்லாமே நல்லா போயிட்டு, அடடாடா உங்களுக்கு எவ்வளவு பெரிய மனசுப்பா, 2 மணிமணியான குழந்தைங்கள தத்தெடுத்துட்டு வளர்க்குறீங்க. தத்தெடுத்ததா, நாங்க பெத்த குழந்தைங்க சுவாமி, அது எங்க குழந்தைங்க, உங்க குழந்தைங்களா, ஒரே ஆச்சரியமாயிடுது. கம்முன்னு என்னடா இது, பெருமாள் அப்படி சொன்னாரு, அவங்க சொந்த குழந்தைங்கிறாங்க, எப்ப என்ன இந்த பாருங்க ஜாதகம் எல்லாம் உங்க ஆசீர்வாதம் அருளால் தான் குழந்தைங்க பிறந்தது, கப்சுப்பு ஆயிடுறாரு, வெளியே காட்டிக்கல. அப்புறம் எப்ப நடந்தது, என்ன நடந்தது, யாருல எனக்கு அப்புறம் வந்தாங்க அப்படி சொல்றச்சு, அது ஏன் கேக்குறீங்க,
வசிஷ்டர் மகரிஷி வந்தார் இந்த பக்கமா. வந்தப்போ எனக்கு ஒரே சந்தோஷமா எடுத்து, ஆஹா, ரகுகுல ராமனுக்கு குருவா இருந்தவர் இந்த பக்கம் வந்திருக்காருன்ட்டு நாங்க சாஷ்டாங்கமா விழுந்து வணங்கி அவர் வேண்டிய உபசரிப்புகள் எல்லாம் பண்ணோம். அவருக்கு ஒரே சந்தோஷம் ஆயிடுத்து. தீர்காயில நல்லா இருங்க அப்படிங்கிறப்ப மறுபடியும் நாங்க சொன்னோம் இது போலன்ட்டு. அப்படியா, சரி உங்களுக்கு எத்தனை குழந்தைங்க வேணும் அப்படின்னு கேட்டாரு. எங்களுக்கு ஒண்ணு ஆண் குழந்தை ஒண்ணு, பெண் குழந்தை இருந்தா போதும். இதுவே பெரிய பாக்கியம் சுவாமி. ஒரு குழந்தை இருந்தா கூட போதும், சந்தான பாக்கியம் வேணும் அப்படிங்கிறப்ப, சரி 2 குழந்தைங்க வச்சுக்கோங்க, அழகா இருக்கட்டும், ஆரோக்கியமா இருக்கட்டும், ஆயுளோட இருக்கட்டும், அவங்க தீர்காயுளோடு இருப்பாங்க அப்படின்ட்டு எங்களை ஆசீர்வாதம் பண்ணிட்டு போனாரு. அவர் சொன்ன வார்த்தை பாருங்க, அப்பவே எங்க வீட்டுல கர்ப்பமாயி 2 குழந்தைங்க அழகழகா பிறந்திருக்கு. அவர் ஆசீர்வாதம் பிறந்த குழந்தைங்க தான் அப்படின்னு சொன்னார். நாரதருக்கு ஒரு மாதிரி ஆயிடுச்சு. என்னடா இது இப்படி ஆயிடுச்சுன்ட்டு, சரி தீர்காயுளா இருக்குன்னு ஆசீர்வாதம் பண்ணிட்டு நேரா வைகுண்டத்துக்கு வர்றார். பெருமாளாட்ட சண்டை போடுறதுக்கு. சுவாமி, இது எப்படி இருக்கும், தலை குனி ஆயிடுது. நாரத மகாமுனிங்கிறாங்க, இல்ல மகாமுனியில ஒண்ணுத்தையுமே காணும். பாருங்க, வசிஷ்டர் ஆசீர்வாதம் பண்ண 2 குழந்தை, நீங்க என்னடாங்க டைரி ரெஃபர் பண்ணிட்டோம், அவங்க சந்தான பாக்கியமே இல்லைன்னு சொல்லிட்டீங்க. நான் மணி நான் வேற வாங்கி கட்டிக்கிட்டேன், தத்தெடுத்த குழந்தைங்களான்னு கேட்டேன். அவனுக்கு ஒரே கோவம், நாங்க பெத்த குழந்தைங்க என்னாங்க, இது எப்படி சுவாமி? நான் சொல்றேன், சத்குருக்களும் ரிஷிகளும் தப்போ நிலையில் லாஸ்ட் வீக் சொன்னேன் இல்லையா, 7 மேலுலகம் 7 கீழுலகம். அதுல ஆல் த திரிமூர்த்திஸ் தே ரிமைன் அட் தி புவர்லோகா அண்ட் தென் வித் தி ஞானலோகம். அதுக்கு மேற்கொண்டு போறதா தப்போலோகா, அங்க ஏக தத்துவம் சிவார்ப்பணம். அங்க இருக்கக்கூடியதான் சத்குருக்கள். அந்த சத்குருக்கள் தான் கருணையால நமக்கு வழிகாட்ட வர்றார். அவர் சொல்றார் பெருமாள், நானு பிரம்மா, சிவாங்கிறப்ப சிவா தத்துவம் வேற, சிவ பெருமான் வேற. எனர்ஜி லெவல்ஸ். நாங்கெல்லாம் ஒரு கால நியமத்துக்கு உட்பட்டவங்க. நாங்க கணக்கு எழுதி கணக்கு காட்டுறவங்க. we are accounting for, where the sadgurus, they have enormous powers, they can change anything into anything. அந்த மாதிரி யோக வசிஷ்டர், விஸ்வாமித்திரர், இவாள்லாம் பெரிய நிலையில இருக்கிறவங்க. நாங்க கூட அவங்களுக்கு மரியாதை தான் பண்ணுவோம். அந்த மாதிரி நிலையில அவங்க ஆசீர்வாதம் பண்ணிக்கிட்டா இந்த உலகத்துல நடக்காது, இது எதுவுமே கிடையாது. ரொம்ப சந்தோஷம் தான் இருந்தான்றப்ப, சரி சாமி புரிஞ்சுக்கிட்டேன். அவர் கேட்கிறார், சரி நீ வேணா தப்போலோகத்துக்கு போறியாங்கிற. வேணாம், நான் உங்களை கூப்பிட்டு உங்களுக்கு கைங்கரியம் பண்றதே எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. நல்ல இருந்தாங்க. ஆகையால the powers of Sadgurus are immense. You cannot fathom their limits. அதனாலதான் ஷிரடி பாபா, மகாவதார் பாபாஜி, இப்ப இருக்கக்கூடிய நம்முடைய குரு, நம்முடைய beloved குரு ஸ்ரீ ஸ்ரீ ரவிசங்கர், இவெல்லாம் ஆசீர்வாதம் பண்ண நடக்காது, எதுவுமே கிடையாது. இன்னைக்கு கூட பாருங்க, நம்ம அருண் அனுப்பிச்ச இதுல குருஜி வேர்ட்ல, you relax, I have taken up the responsibility. You will be enormous thing. அவ்வளவுதான். நீ வண்டியில ஏறி உட்கார்ட்ட, வண்டி இழுத்துன்னு போறது எப்போ, கையை கால நீட்டு உட்கார். வண்டியில உட்கார்ந்த பிறகு ஏன் மூட்டை தலையில வச்சுட்டு இருக்கேன். அப்ப அதனால தான் கம் வாட் மீ, ஐ ஹாவ் என்ட்ரஸ்டட் மை செல்ஃப் டு யூ. என்ன ஒப்படைச்சிட்டேன். நீ என்ன கொடுத்தாலும் வாங்கிக்க. என்ன குப்பை மெட்டல் வச்சிருந்தாலும் சரி, கோபுரத்துல வச்சாலும் சரி, எனக்கு நீ தான் வேணும். அந்த மாதிரி ஹோல்ட் ஆன் டு ஹிம். வாழ்க்கை அனுபவம் ஒண்ணுமே பண்ணாதீங்க. ஐ எம் டெல்லிங் யூ, ஐ ஹவ் டச்ட் த பீக். I could get I was selected as a manager for the best performance in Tirupur. அதுக்கு அடுத்த வருஷமே I was charge sheet. இதெல்லாம் வாழ்க்கையில் வரும், அனுபவங்கள் வரும். தலையில தூக்கி வச்சுக்கிட்டு அதே ஸ்டேட் பேங்க் தான், அதே காலில் போட்டு மிதிச்சது. இட்ஸ் ஆல் தி கமர்ஷியல் ஆர்கனைசேஷன்ஸ். இதுக்கு நம்முடைய ஆத்மாவுக்கு சம்பந்தமே கிடையாது. we are directly connected to குருஜி. வாழ்க்கை அனுபவங்களை எடுத்துக்கோங்க. எப்படி ஒரு சீரியல் பாக்குறீங்க, அது எல்லாம் வருது, அதுல ஒரு கேரக்டர் நீங்க, அவ்வளவுதான். அரங்கோ அந்தராத்மா நர்த்தக ஆத்மா. நீங்க குழந்தைங்களை, புருஷனை, அப்பா அம்மாவை, தாத்தா பட்டனை பாக்குறச்ச அரங்கோ அந்தராத்மா, ஒரு நடன அரங்கமா இருக்கீங்க. அதுல தாத்தா ஆடுவாரு, உங்க மாமனார் ஆடுவாரு, உங்க புருஷன், உங்க பிரதர்ஸ் ஆடுவாங்க, சிஸ்டர்ஸ் ஆடுவாங்க. ஒரு சிஸ்டர் சொல்லுவாங்க, எவ்வளவு பிரமாதமா இருக்கு அரங்கம், ஜோரா இருக்கேன்னு உங்களை பாராட்டுவாங்க. ஒண்ணு சொல்லுவாங்க, இது அரங்கமா இது
காலத்துக்கு குத்திக்குது, இது தண்டம், இதை வேற பண்ண சொல்லுவாங்க. இதுக்கும் உங்களுக்கு சம்பந்தமே கிடையாது. அடுத்தது நர்த்தக ஆத்மா. யூ கம் வித் கேரக்டர், பிளே டு த பெஸ்ட் ஆஃப் யுவர் கெப்பாசிட்டிஸ். உங்களால் இவ்வளவு முடியும். இப்போ உங்களுக்கான அந்த பிரகிருதி இயல்பான குணங்களை இன்னும் மேலும் மேலும் வரும். பட் யூ ஆர் ஆல்வேஸ் டேக்கன் பை unseen hand because you got initiated in Sudarshana Kriya. It's a promise. Once you get initiated in Sudarshana Kriya, you are taken care. All the masters there. இதெல்லாம் சில ரேர் அனுபவங்கள் எனக்கு வந்திருக்கு. தட் இஸ் அம்பாளோட அனுகிரகம் தான். The great master Mohanji, I had a close talk with him. அப்ப அவர் சொன்னார், every month we the masters meet in the Gobi desert. இது இன்னைக்கு நான் சொல்லிட்டு இருக்கேன். Gobi desertல every month they got a meeting as to how to make the people understand. இப்போ யாருக்காச்சும் குலாப் ஜாம் ரொம்ப தித்திப்பா இருக்கும், குலாப் ஜாம் ரொம்ப நல்லா இருக்கும் சொன்ன, அவனா குலாப் ஜாம் சாப்பிட்டா தான் அந்த ருச்சி தெரியும். ஆமா நல்லா இருக்கு. இல்ல காட்டி அவனுக்கு தெரியாது. அவனுக்கு பிடிச்சது ஜிலேபி, ஜிலேபி தான் நல்லா இருக்கும். அதனால சத்குரு ஒர்க் வந்து மிக 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 ரொம்ப கஷ்டமானது. எடுத்த உடனே அவங்க மந்திரம் போட்டு மாத்திடலாம், அது கிடையாது. நீ உணரணும். இத்தனை பேர் கொண்டு அவங்க உணரணும். உணர்ந்து மகிழ்தல் அவரவர் பாடு. அந்த உணர்வு வரணும். ஆமா, நான் சத்குருகிட்ட பத்திரமா இருக்கேன், இந்த அனுபவங்கள் தான் நீங்க உணரணும். அது வரைக்கும் சத்குருக்கள் will be waiting for you. They will never impose anything on you. The choice is yours. Blessing is the Sadgurus. So வாழ்க்கை என்பது ஒரு பயணம். வாழ்க்கை என்ற ஒரு பயணத்திலே பலர் வருவார் போவார். உலகத்திலே என்றைக்குமே கூட இருக்கிறது இறைமை ஒன்றுதான். அதனால நாம அழகா இருப்போம், ஆனந்தமா இருப்போம். Spread the happiness, infect everybody with joy and love, and never be judgmental about it. ஒவ்வொரு நாளுமே இனிமையான நாட்கள். அந்த நாட்டில் என்ஜாய் பண்ணுங்க, சந்தோஷமா இருங்க. நீங்க சந்தோஷமா இருந்தா உங்களுக்கு சுத்திலும் அந்த சந்தோஷ அலைகள், ஆனந்த அலைகள் தானா. You become the source of joy. You become the source of love. You become the source of enthusiasm because you are encasing the creative energy. நீங்க தான் கடவுள், நாம தான் கடவுள். வேண்டாததெல்லாம் ஒரு எப்படி சிற்ப கலைஞன் ஒரு பாறையை பார்த்த உடனே அவன் அந்த சிலையை அவனுக்கு தெரியுமா உள்ள வேண்டாததெல்லாம் நீக்கிடுவான். அப்ப அந்த சிலை மட்டும் மிஞ்சோன்ட்டு அது போல சந்தோஷமா இருக்கு. We are the sculptors. We will chisel and make the best of the beautiful sculptures. Have a great day. Life is love. Life is joy. Life is enthusiasm. Jai Gurudev. Thank you, Arup. Thank you for the opportunity. Jai Gurudev. Happy. I'm always with you to share things. Jai Gurudev. Jai Gurudev, sir. Jai Gurudev, ma. Jai Gurudev. Jai Gurudev.